ஹாய் வெல்கம் டு ஆல். இன்னைக்கு ஒரு மீட் வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் ஜாஸ்? இன்னைக்கு வந்து பளபளப்பா செவப்பா மாறுறதுக்கு ஈஸியான டிப்ஸ் இப்ப சொல்ல போறேன். நிறைய பேர் சிவப்பா மாறுறதுக்கா? ஆமா. என்ன டிப்ஸ்? இப்ப நான் சொல்ல போற டிப்ஸ் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணா செவப்பாயிருவாங்க. நானும் ஆக போறேன். சரி. நான் உங்களுக்கு சொல்லிட்டு போய் நானும் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். இப்ப என்ன செய்ய போறோம்னா, டெய்லி காலைல நீங்க வெறும் வயித்துல கருப்பு திராட்சை ஜூஸை வந்து 48 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்க வந்து செவப்பாயிருவீங்க. அதே மாதிரி டீ காஃபி அவாய்ட் பண்ணிடணும். டீ காஃபி இந்த நார்மலாக எடுத்துக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் திராட்சையோட ஜூஸை மட்டும் தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த திராட்சையில ஜீனி போடக்கூடாது. சர்க்கரைன்னு சொல்லுவோம்ல, சர்க்கரை நீங்க சேர்க்கக்கூடாது. வெறும் ஜூஸை மட்டும் 48 நாள் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்க கலர் ஆயிருவீங்க. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேஸ்ல கடலை மாவும் பாசி பயிர் மாவும் கலந்து மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிங்கனாலே அவ்வளோ கலர் ஆயிருவீங்க. அது மட்டும் போதும். இப்ப கருவளையம் இருக்கே, அதுக்கு ஏதாவது ஈஸியான டிப்ஸ்? கருவளையத்துக்கு தேங்காய் எண்ணெயும் மஞ்சளையும் தடவி கருவளையம் உள்ள இடத்துல போட கருவளையம் மறைஞ்சு போயிடும். உங்களுக்கு ஈஸியான டிப்ஸாக நாங்கள் 2 பேருமே கொடுத்துருக்கோம். ஸோ எங்கள் 1 மினிட் வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.